வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2930 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 3000 ஸ்டாப் லாஸை வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். நேற்று மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் தொடர்ந்து சரிவு சந்திச்சு முதல் இலக்கை தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 2960 அப்படின்ற ஜோனை 2 முறை டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணோன்னே மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக மார்க்கெட் 2910 அப்படின்ற இடத்துக்கு வந்து திருப்பியும் 2900 போய் டெஸ்ட் பண்ணி 2948 க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை முழுமையாக பார்க்குறப்ப புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. முன்னாடி நாளோட கம்பேர் பண்ணுறப்ப நேற்று மார்க்கெட்டோட முழு ட்ரேடிங் ஜோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு லோ பக்கமாகவே ட்ரேட் ஆகிருக்கு. எந்த லோ அப்படின்னு குறிப்பிட்றோன்னா முன்னாடி நாள் மார்க்கெட் லோவுக்கு பக்கமாகவே ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் க்ளோசிங் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. 2900 அப்படின்ற இந்த இடம்லாம் வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2930 20க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற ஐமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரெண்டு மாறுறதுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு மாற்றம் தான் என்னென்னா 2960 வரைக்கும் செல் பண்ணி 2980 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதுக்காக ஸ்டாப் லாஸை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 முறை மார்க்கெட் வந்து 3000க்கு கீழே நிற்க ட்ரை பண்ணியாச்சு. மறுபடியும் மார்க்கெட் 3000 போய் டெஸ்ட் பண்ணுது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கீழே இருந்து ஏதோ ஒரு பையிங் நடக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த செல்லிங் வந்து தற்காலிகமாக தான் நிற்க போகுது அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி. அதனால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும், இப்போ நடக்கிற செல்லிங் வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னா 2960க்கு கீழேயே ப்ரைஸ் நிற்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தடுத்த டார்கெட்டில் 2872 2826 ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.